லோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேவே விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேவே பரலோகமே என் சொந்தமே அவரின் மகிமையே எனது லட்சியமே அவரின் மகிமை என்று காண்பேனோ. நாம் ஜெபம் செய்வோம். பரமண்டலத்திலே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தராகி நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்மிடத்துக்கே திரும்புகிறது. அதாவது நீர் கொடுத்த ஜீவ சுவாச காற்று உயிர் உம்மிடத்திலிருந்து வந்தது. அந்த உயிர் இன்றைக்கு அதிகாலை 2:30 மணி அளவிலே உம்மிடத்துக்கே திரும்பினது ராஜா. இப்பொழுதும் அவருடைய சரீரத்தை நாங்கள் மண்ணில ஒப்படைக்க வந்திருக்கிறோம். காரணம், நீ மண்ணிலிருந்து வந்தபடியால் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற நியாய தீர்ப்பின்படியே இப்பொழுது நாங்கள் அருமையான இந்த சரீரத்தை விதைக்கிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இறுதி ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தருகிறதுக்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய வார்த்தை மூலமாய் எங்களோடு கூட பேசும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை சுருக்கமாய் வாசித்து நம்ம நல்லடக்க செய்துவிட்டு கடந்து செல்ல போகிறோம். 15ஆம் அதிகாரத்தினுடைய 36வது 35வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை நீ விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதைகள் வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல, மனுஷனுடைய மாம்சம் வேறு. இந்த இடத்துல நாம் பார்க்கிறது அருமையான ஆல்பர்ட் ஐயா, ஆண்டவர் வரும்போது உயிரோடு எழுந்து போவாருன்னு இந்த சத்திய வேதம் சொல்லுங்க. அது எப்படி ஆகும்னு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி. மட்டுமாய் நீர் அற்புதமாய் சமாதானத்தோடு அருமையான ஐயாவை வழி அனுப்ப நீர் உதவி செய்ததுக்காக நன்றி. அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சாட்சியாக இந்த கூட நன்றி ராஜா. இப்பொழுதும் இவருடைய சரீரம் விதைக்கிறோம். உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதம் என்னால் இருக்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அருமையான ஆல்பர்ட் ஐயாவை மண்ணுக்கு மண்ணாகவும்
புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து நிறைவு செய்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த நன்னிணைக்கும் ஆசீர்வாடுதல் நம் அனைவரோடு கூட வருகம்படி பருந்தும் சதாக்காலம் நிற்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கடைசி 7 முறை இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தமே ஜெயம், 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 இயேசுவின் ரத்தமே ஜெயம். உம்முடைய ஆசீர்வாதத்திற்காரன் நீட்டப்படட்டும். நீரே பிறப்ப நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆசீர்வதி. உம்முடைய பாதுகாப்பு என்னால் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். உம்முடைய சுகம் பலன் உண்டாகட்டும், தெய்வீக சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசப்பா, நீங்க சுகத்தை கொடுத்ததாக நன்றி, பலத்தை கொடுத்ததாக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே. ஸ்தோத்திர பெறுவா.